வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி கே. புதுப்பட்டியில் பெரியநாச்சியம்மன் கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பின் பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 17ஆம் தேதி இரவு முதல் கரகம் எடுக்கும் நிகழ்வு தொடங்கியது. இதில் 18 பட்டி கிராமத்திற்கும் கரகம் எடுத்து சென்று அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடந்தது. இரவு கரகாட்டத்துடன் சாமியாடிகள் கரகமெடுப்பு விழாவுடன் கிராம வழக்கப்படி பேய் பிடித்ததாக நம்பப்படும் பெண்கள் சாமியாடிகள் முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர். பெண்களை சுற்றி சாமியாடிகள் வட்டமாக எல்கை கோடு போட்டு பெண்ணை விட்டு பேயை விலகிவிடு என கூறி சாட்டையை சுழற்றி சாமியாடிகள் அடித்து விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.
திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோயிலில் கடந்த 16ஆம் தேதி பாடை காவடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாடை கட்டி காவடி எடுக்கும் விழா விமரிசையாக நடந்தது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடனாக பாடை காவடி எடுத்தனர். நோயிலிருந்து குணமடைந்தவர்களை பச்சை மூங்கில் மற்றும் தென்னங்கீட்டால் ஆன பாடையில் உயிரோடு படுக்க வைத்து இறந்தவருக்கு செய்யும் அனைத்து இறுதி சடங்குகளும் செய்தனர். பின்னர் பாடை காவடியை குடமுருட்டி ஆற்று பகுதியிலிருந்து உறவினர்கள் 4 பேர் தூக்கி கொண்டு வந்து மகா மாரியம்மன் கோயிலை 3 முறை சுற்றி வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதேபோல் பால்குடம், பால் காவடி, பறவை காவடி, செடில் காவடிகள் உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை வைரவன்பட்டி மூலபால கால பைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மகா பைரவ யாகத்தில் நெய், வஸ்திரம், புஷ்பம் வைத்து ஆவாகனம் செய்தனர். பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டது. யாகத்தில் வைக்கப்பட்ட கடம் புறப்பாடாகி கால பைரவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் வெள்ளை பூசணி விளக்கேற்றி கால பைரவரை வழிபாடு செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.